இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழக்கூடிய வாழ்க்கையில என்னதான் பொண்ணும் பொருளும் சொத்தும் சுகமும் பதவியும் அந்தஸ்து வச்சிருந்தாலும் கூட அவ இறந்து போகும் பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம் தான், வேற எதுவும் கொண்டு போக முடியாது. என்ன விஷயம்? ஒண்ணு பாவம், செய்த பாவம், இன்னொன்னு செய்த புண்ணியம். இந்த ரெண்டை தவிர வேற எதையுமே கொண்டு போக முடியாது அந்த உலகத்துல. ஆமா, எவ்வளவுதான் கோடி கணக்குல வச்சிருந்தாலும் சுருமாடு கட்டிட்டு போக முடியாது. ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். இந்த ரெண்டை தவிர எதையுமே கொண்டு போக முடியாது. அப்பேற்பட்ட அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தம்டான் இருக்காங்க. அப்பேற்பட்ட உலகம் என்ன இன்னைக்கு ஆறடியும் இல்ல, ஆறடி நிலமும் சொந்தம் இல்ல. என்ன பண்ணிட்டாங்க? பூரா நடமாடும் சுடுகாடு கொண்டு வந்துட்டான், மின் சுடுகாடு. அங்கனையே வச்சுக்கிட்டு ஏன்னா முடிசூடா மன்னனா இருந்தாலும் கடைசியில பிடி சாம்பல் தான் மிச்சம் இருக்கான். அப்பேற்பட்ட தன்மையில வீட்டு வாசல்லே வச்சு அங்கனே ஒரு பிடி கையில சாம்பல் அள்ளி கொடுத்து போயிருக்கான், இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்படியெல்லாம் உலகம் போய்கிட்டே இருந்தாலும் கூட ஏன் இப்படியெல்லாம் விவரத்தை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா பாருங்க, காரணம் மனிதனுக்கு மனிதன் ஒற்றுமை வேணும். மனிதனாக பிறந்துட்டாலே ஒற்றுமை இருக்கணுங்க. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போறோம். இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது நாளைக்கு இன்னொருவருடைய மாறிடும். அப்பேற்பட்ட தன்மையில வாழக்கூடிய வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக மனநிகழ்வோட வாழ கத்துக்கிறானுமா. சகோதரத்துவம் இந்த இடத்துல எப்பயுமே இருக்கணும். பழகக்கூடிய ஆள்கள்கிட்ட கூட ஒற்றுமையாக வாழ கத்துக்கிறானுமா. காரணம் என்னன்னா ஒற்றுமை தான் இந்த உலகத்துல தலை சிறந்தது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. நம்ம எதிர்நாட்டோட நம்மளுக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஆக மக்களாகிய எல்லாருமே ஒன்றிணைந்தோம்னா எப்பேற்பட்ட ஆளையும் வெல்ல முடியும். அதனாலதான் சொல்றேன், ஒற்றுமை மட்டுமே இருந்தாலே இந்த உலகத்துல. அதனாலதான் சொன்னாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இருக்காங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைனா என்ன, பணங்காசுனாலயா? அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதனாகவே என்னதே பிறப்புல இருந்து இறப்புக்குள்ள எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்து வச்சிருந்தாலும் 4 பேரை சம்பாரிச்சு வைக்கணுமா. எந்த 4 பேர் தெரியுமா? இறந்து ஒரு மனிதன் கிடக்கும் பொழுது கோடி துணி பிடிச்சிட்டு வரதுக்கு 4 பேரையாச்சும் சம்பாரிச்சு வச்சுட்டு போனோமா. அதுதான் இந்த உலகத்துல சிறந்த ஒரு செல்வமாக இருக்கு. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்கு. ரத தேர்ல கட்டிட்டு போய் கொண்டு போய் சுடுகாட்டுல தூக்கி போட்டு வந்துடுறாங்க அவங்க வாட்டுக்கு. எதுக்கு பிறந்தா எதுக்கு செத்தோம்னே தெரியாம போயிருக்கு. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட அப்பேற்பட்ட அந்த ஒற்றுமையும் ஓங்கும் வழியாக அந்த கூட்டத்தில் கோவில் புறாவ ஹலோ 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 கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா. கொலுசு சத்தம் கேட்கையில் என் மனம் தந்தி அடிக்குது, தந்தி அடிக்குது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா. கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா. கொலுசு சத்தம் கேட்கையில் என் மனம் தந்தி அடிக்குது, தந்தி அடிக்குது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா. Thank you.
குமரி பெண்ண பாட்டையிலே ஒளி மின்னல் ஒளிக்குது மின்னல் ஒளிக்குது சாகமா பாதை நிச நிசகம் உலகிலே கோவில் நிச நிசத தனி தனி பா மக நீதவ சாணி தனி சகமப்பா உலகிலே கோவில் கம 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 பாவனே நிசா சதா ஜெய் நாம தனி சகமப்பா உலகிலே கோவில் இப்பேற்பட்ட பேரும் புகழும் பாராட்டு வாங்கலன்னா அதற்கு காரணம் அற்புதமான முதல் கண் யார சொல்லணும்னா இப்பேற்பட்ட அற்புதமான பக்க மேல கலைஞர்கள் அதற்கு மேலாக ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரெண்ட்ஸ் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றியை உரித்தாக்கி கொண்டிருந்தாலும் கூட உற்றார் உறவினர் போற்றப்பட வேண்டும், உறவுகள் மதிக்கப்பட வேண்டும். ஏன்னா உறவுகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? உறவுனா நட்பு ரீதியான உறவு இருக்கணும். ஏன்னா கண்ணன் குசையில நட்பு உறவாக இருக்கணும். அவ்வை அதிகமான தமிழ் உறவுகளாக இருக்கட்டும். அப்பேற்பட்ட எத்தனையோ உறவுகள் இருந்துட்டாலும் நான் இன்னைக்கு தேடி வந்திருக்க எப்பேற்பட்ட உலகத்துக்கு உறவு தெரியுமா? இப்பேற்பட்ட அன்பான பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களுடைய அன்பான அந்த உறவை எண்ணி இந்த இடத்துல வந்து நின்றிருக்கின்ற காரணத்தினால என்னைக்குமே சொல்லியிருக்காங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்னைக்குமே உறங்காதான், அதற்கு என்னைக்குமே அழிவே கிடையாதான். இந்த உள்ளத்திற்கு நல்ல ஆத்மாவிற்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. அப்பேற்பட்ட தன்மையில இப்பேற்பட்ட அந்த உள்ளத்தெல்லாம் பார்க்கும்போது என் மனசு எப்படி எல்லாம் இருக்குன்னு கேட்டா, ஏன்னா உறவுகள் அப்படி இருக்கலாம், உறவுகள் வேற மாதிரி தான் போயிடக்கூடாது. மாமா ஒரு விஷயத்தை கேளுங்க, சொல்லிய இப்படித்தான் பாருங்க, ஒரு தம்பதியருக்கு ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தையே இல்லை. குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்க இருக்க தெய்வத்தை பூரா வழிபட்டுட்டு வராங்க. வழிபட்டு வந்தாலும் பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. ஆமா, அருமையான ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி பாருங்க அவங்க அந்த சின்ன பையன் நல்லா வளர்ந்து பள்ளி பருவத்துக்கு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது பாருங்க திடீர்னு அந்த சின்ன பையனுக்கு ஒரு நாள் கனவு, ராத்திரியில பாதி சாமத்துல கனவு வந்து அலறி எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது அப்பதான் பாருங்க அவங்க அம்மா பாக்குறாங்க, எப்பா நான் பெத்த பையனே ஏன்டா அப்படி அலறி அடிச்சு எந்திரிக்கிற, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா வேற ஒண்ணும் இல்லம்மா, எங்க தாத்தா இறந்து போற மாதிரி கனவு கண்டேன். இன்னைக்கு காலையில சரியா 5 மணிக்கெல்லாம் உங்க அப்பா எங்க தாத்தா இருக்காரு அவர் இறந்து போகிற மாதிரி நான் கனவு கண்டேமா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் பாருங்க அவங்க அம்மா சொன்னாங்களா, டேய் பேசாம படுறா, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நகை நட்டை போட்டு இப்பத்தே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம எங்க அப்பா இன்னும் உழவு ஓட்டி அந்த கடன் கப்பியெல்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட நல்ல மனுஷனை போய் செத்தேன்னு கனவு கண்டே, பேசாம படுறா அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி பாருங்க காலையில 5 மணி ஆகுது, தொலைபேசியில இருந்து தொடர்பு வந்துச்சு, உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. அப்பதே பாருங்க அந்த பிள்ளைக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, யாருக்கு அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா நம்ம பிள்ளை சொன்ன மாதிரி இப்படி நடந்து வச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். சரி இருந்துட்டாலும் போயிட்டு வந்துட்டு பாருங்க அங்க நல்ல காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. போயிட்டு மறுநாள் பாருங்க வீட்டுல இருந்து ஆடு மாடெல்லாம் இறந்து போற மாதிரி இந்த சின்ன பையனுக்கு கனவு. அதே மாதிரி கனவுல எந்திரிச்சு அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு சொல்றேன், அம்மா அம்மா வீட்டுல இருக்க ஆடு மாடெல்லாம் இறந்து போற மாதிரி கனவு கண்டேமா அப்படின்னு சொல்ல. அப்பதான் பாருங்க, டேய் உன் வாயில நல்ல வார்த்தையா வராதா அப்படின்னு சொல்றாங்க. காலையில முடிஞ்சு 5 மணி ஆகுது பாருங்க, ஆடு மாடெல்லாம் செத்து போயிருது. கேளு பாலகரு, ஆமா 5 மணிக்கு ஆடு மாடெல்லாம் இறந்து போயிருது. சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அந்த பயலுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கும் போல அப்படின்னு சொல்ல, கருப்பனை போய் வணங்கிட்டு வந்தோமே, ஒருவேளை கருப்பனோட அருள் அப்படியே இருக்கும் போல, நடக்கிற புறம் சரியா சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு வாரம் 10 நாள் போயிடுச்சு. 10 நாள் போனதுக்கு முன்னாடி பாருங்க திடீர்னு ஒரு நாள் அதே மாதிரி கனவு. இந்த பையன் அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். அலறி அடிச்சு எந்திரிச்சா என்னப்பா என்னப்பா ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அம்மா கடவுளை கண்ணால நேர்ல பார்த்தேன், கனவுல பார்த்தேன். கடவுள் வந்து சொல்லிட்டு போனாரு, இன்னைக்கு காலையில விடியறதுக்குள்ள ஒரு 6 மணிக்குள்ள உங்க அப்பா இறந்து போயிருவாருன்னு சொல்லி கனவுல காட்டிட்டு போயிட்டாருமா. எனக்கு நம்ம அப்பா இறந்து போயிருவாருன்னு பயமா இருக்குமான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பாருங்க பக்கத்துல படுத்திருந்த புருஷனுக்கு காது கட்டி எந்திரிச்சிட்டாரு. யாரு? அந்த அப்பாவுக்கும் கனவுல காது கட்டி எந்திரிச்சிட்டாரு. என்னடா எப்பயும் போல சொன்னியா, முதல்ல அவங்க தாத்தாவை சொன்னேன், அந்த ஆள் இறந்து போயிட்டாரு. ஆமா ஆடு மாடு இறந்து போயிருந்து சொன்னியா, அதே மாதிரி அதுவும் இறந்து போச்சு. இன்னைக்கு நம்மளே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டால போய் எப்படியாடா உனக்கு கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அழுகை கண்ணியமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த சின்ன பையல அவங்க அம்மாவை தூங்கிடுறாங்க. தூங்குன இந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. எழுப்புறாரு வீட்டுக்காரம்மா, மனைவி எழுப்புறாரு, எந்திரிடி, நானே காலையில 6 மணிக்கெல்லாம் ஜாவ போறேன், உனக்கு என்னடி தூக்கம்னு சொல்லி கேட்க. அப்பதான் அந்த அம்மா சொல்லிச்சான், டேய் பேசாம படுக்கிறியா இல்லையா, நீ வாடிக்கு செத்து போயிருவ. காலையில போய் கொட்டுக்காரையில இருந்து பந்தல்காரையில இருந்து பாலை கட்டுறவனுக்கு எவையா சொல்லுவேன், பேசாம படி, எனக்கு காலையில 1000 ஜோலி இருக்குன்னு சொல்லி படுத்துருச்சு இந்த அம்மா. படுத்துட்டா பாருங்க காலையில 6 மணி நெருங்குது. 6 மணி நெருங்குனா அப்படியே பாருங்க 1 நிமிஷம் தான் இருக்கு.
ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த மனுஷனுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே தெரியல. அப்படியே கண்ணீர் அழுகைமா. நம்ம தான் சாக போறோம்னு சொல்லிட்டு இருக்க சாமியை பூரா வணங்குறியான். எப்படியாச்சும் என்னை காப்பாத்தி விட்றா அப்படின்னு சொல்லி என் மயம் கண்ட கனவு பழிச்சு போயிருமோ என்னமோன்னு பயமெல்லாம் இருந்தாலும் பாருங்க. 5:59 இருந்து 6 மணியை தொடுது. சரி, 6 மணியை தொட்டா கண்ணை மூடிக்கிட்டு சரி இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே செத்து போயிருவான் சொல்லிட்டு போர் பத்தி படுத்துட்டான். படுத்தா பாருங்க 6 மணியை கடந்துருச்சு, இறந்து போகல. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆத்தாடி பொழைச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில எந்திரிச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் என்ன செய்யுதுன்னு நல்ல நிறமாலையா எடுத்து போட்டு வந்துடணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அப்ப பாருங்க காலையில எந்திரிச்சு கிளம்பலாமேன்னு புறப்பட்டு போக மனைவியாகப்பட்ட வீட்டு வாசல்ல உட்காந்து தலைவரி கோலத்தோட அழுகிறா. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்ப எந்திரிச்சு இருந்தாலும் வெளியில ஓராரு. ஏண்டி நான் நல்ல விஷயமா வெளியில ஓர ஏண்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. அப்பா பக்கத்து வீட்டுல ஒரு இறப்பாகி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி மயன் சொல்ல. பக்கத்து வீட்டுல இறப்பான உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. சரி, இல்லப்பா பக்கத்து வீட்டுல இருந்தாலும் சொந்த வந்தம் தானே, அவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கு, அதனாலதான் அம்மா தலைவரி கோலத்தோட அப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லு. அப்ப பாருங்க டேய் என்னதான் இருக்காலும் பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போகணும், அவளை போய் முதல்ல தலையை கட்டிட்டு அவங்க போய் உட்கார சொல்றேன், அழுகாம உட்கார சொல்றேன்னு சொல்லு. அப்ப அந்த மயம் போய் சொல்றேன், அம்மா மாமா அப்பா கோயிலுக்கு போகணும்னு சொல்றாரு, நீங்க எப்படி அழுதுகிட்டே இருக்கீங்களே எந்திரிமான்னு சொல்லு. டே யாரா சொல்லுங்க ஒப்ப தாண்டா இறந்து போய் கிடக்குறேன். சரி, செத்த நிலமா அப்பாதான் சாகலை அப்புறம் அழுகன்னு இந்த பையன் கேட்க. யாரா சொன்னது ஒப்ப தாண்டா எதிர்த்த வீட்டுல செத்து கிடக்குறேன்னு சொன்னாலாம். பாத்தீங்களா? அப்ப எதிர்த்த வீட்டுக்காரனா. ஆமா, எத்தனை வருஷம் தவம் இருந்து பாருங்க பெத்த அப்ப அங்க இருந்திருக்காரு. இவர் வீராப்பா தெரிஞ்சிருக்காரு, வெளிநாடு வேலைக்கு போயிட்டாரு போல. அப்படியா இருந்தாலும் பல உறவுகள் இருந்துட்டாலும் கூட நான் தேட வந்த அந்த உறவு அந்த உள்ளத்திலேயே சிறந்த உள்ளம், நல்லதொரு உள்ளம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க தாளம் போடக்கூடிய ஹலோ ஹலோ சாமி புத்தி சுவாதி இல்லாத ஆளு ஒரு சுத்திக்கிட்டே தெரியாது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுதரடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவை வகுதரடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா.
கண்ணடா உள்ளத்தில் நல்லவளெல்லாம் வல்லவள் வருவதடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. பக்க மேளங்களை வைத்துதான் ஒரு கலைஞன் பேரும் புகழ் வாங்குறது. இருந்தாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவு படைத்த ஆதிசேடன் எடுத்து வைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட வனம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை மருதம் சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் எங்க ஐயா தங்கவேலன் குடிகொண்ட அந்த அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது மலர்ந்திருக்கிறது. வா நிலவா என்னை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது. நல்ல கவிஞனுக்கு அஸ்திவாரமே கற்பனை தானே. நானும் வீணா காணப்பிரியன். அதனால அந்த வனத்தை எப்படி வர்ணிக்கலாம்னா, அந்த நதியோரத்துல அந்த நாணல்கள் எல்லாம் அழைத்து நிலைந்து நாட்டியம் ஆடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது என் மனசு அவங்க எல்லாம் சொல்றதுன்னு கேட்டா நதியோரம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடிடு மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல
பழசு பழசு உலகம் புரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறின்ற உள்ள தெரியவில்லை உலகம் புரியவில்லை மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி அந்த மயக்கத்திலே பாடி பூஜாதி தெரிய பலவு என்னை சொல்லுதமா அதன் இதையோடு தன்னை சொன்னதை சொல்லுதமா இந்த தெரிய வந்த பலவு என்னை சொல்லுதமா எங்களுக்கு தெரியுமா அது மாட்டு மாட்டு அதை அன்னாட கேட்டு ஒரு பெண் ஒரு மாட்டு எங்களுக்கு தெரியுமா அது மாட்டு 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 வண்டியை பொட்டிக்கவே மாப்பிள்ளையை எத்திக்கவே மாட்டு வண்டியை பொட்டிக்கவே மாப்பிள்ளையை எத்திக்கவே மாட்டு வழி போறவரே கட்டியமா ஓ காசு மாற வச்சிரமா பார்த்துக்கமா திருமணமா திருமணமா பெருவெட்டும் ஊர்வலமா ஒருவரத்தின் நடுவிலே ஒரு பெண் வருவாராம் ஒருவரத்தின் நடுவிலே ஒரு பெண் வருவாராம் பாடி விளையாடி உறவாடி நம் காணலாம் விண்ணோடும் உயிரோடும் விளையாடும் நிலவி கண்டோடு கொஞ்சம் அலையலையே இதயமுதே இதயமுதே ஒரு மாதிரி ஆமா கொஞ்சம் பெருமை சொல்ல கொஞ்சம் போதற்கு போது கொள்ள ஆடியம்மா உன்னதனாரே இதை பாருமம்மா உன்னதனாரே அம்மாவும் வாசலே ஒரு பாதெடுத்தே கொஞ்சம் பெருமை சொல்ல கொஞ்சம் போதற்கு நீ சோடி கொள்ள மண்ணப்புறத்தி சுரங்க வச்சி பொண்ணை எழுப்பி கடியை கட்டி மண்ணப்புறத்தி சுரங்க வச்சி பொண்ணை எழுப்பி கடியை கட்டி மதியை வச்சி மடியை கட்டி கடல் போல் முத்தை எடுத்து வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கை அந்த உயரி மாறதையும் கிட்டதிருக்கு இரவோ அடிவிலைக்கு மச்சான் நமக்கு கையை காடுதான் போய் வரவா என்றாரே தேகத்துடன் பாப்பா பாப்பா ஒரு பாப்பா நதிகரையில் இருந்தா தாயாமை தாயாமை மாதிரே அள்ளி கட்டம் கண்டாங்கி அரவரையா போயிலே அழுகாம கொடுங்காம கரகரப்பாக இருக்கேன் அது உங்கள் கதை மாறி மயங்கி விட்டு பையன் புயவர
நினைச்சா நீயும் நகருமடி அழியாத பிள்ளை ஒன்று படியாம போனதை ஆளாட்டு 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 பாட்டு பாடின தினமே உனக்கு ஆளப்பூவாக்கி வாழின தினமே கருப்பு கரைச்சேல கட்டி கரையோரம் போற குட்டி கலந்து இருப்பது விட்டுடுமா உன்னையும் நாளை பார்த்தா மனம் துக்கிடுமா அம்மா நான் சும்மா இல்லவா அவளே நான் யாரும் இல்லதா தங்கம் தந்த பூமி அம்மா பத்தியா தாங்கி கொண்ட சாமி சாமி கெட்டவளே மறந்தா அவன் கெட்டவளே நான்தா அந்த முத்தமிழே மறந்தா அவன் முத்தமணியே நான்தா அம்மா நான் சும்மா இல்லதா அவளே நான் யாரும் இல்லதா தலையில் மயில் எடுத்து தந்தகிற பார்த்தேனா தலையில எழுதி வந்து அந்தகிற பார்த்தேனா கிளியே வளர்த்தெடுத்தா கேள்வியது கேட்காது துணியே வளர்த்தெடுத்தா பாசமுல பார்க்காது சொல்லத்தான் வார்த்தையிலே ஓர் மனத்தில் வாழ்க்கை சொல்லியே வீரனில் ஓர் மனத்தில் தேடி சட்டையில் இருந்தா லட்சம் முடிக்கிறதா காட்டுக எங்க தாய் போடு என்று எதிர்த்தவரா என்னையோ கத்து கொடுத்துட்டா கத்து கொடுத்துட்டா இல்ல குரலி வித்த கண்டால் மாதிரி ஏன்னா நீங்க ரசிக்கணும்னு சொல்லிதான் பாடுறது யாரை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி மேடை இல்லை உண்மை ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சுங்க மக்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன எவ்வளவு தடவை பாடுறாங்கன்னு உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் அவர் இது பண்ணாலும் நம்ம ஊருக்கு வந்த நடிகை நான் பாட தெரியாம இருந்தா நம்ம ஊருக்கு வந்த நடிகை தானே அதனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல அது ஒண்ணு போதும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே இந்த கண்டாங்கிப்பட்டி நடந்த ஊர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி அழகருக்கு தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் வந்திருந்த சேர்மன்கள் எல்லாருக்கும் தெரியும் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய எனது தாய் மாமன் அவர்களை கருப்புசாமி பாட்டு பாட சொல்லி இந்த கிராமத்தார்களும் அந்த கமிட்டி மெம்பர் அவர்களும் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய அன்பு தம்பி அழகர் அவர்கள் எனக்கு மாலைக்கு பதிலாக 200 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார்கள் 10 ஆண்டு காலம் 2 பேரும் கூட பிறந்த தம்பியை இந்த அண்ணா நகரில் இருந்து நானும் மம்மலை ஐயா மரியாதைக்குரிய ஐயா மம்மலை அவர்கள் மாமா பெட்டிக்கார அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள் நாரதர் போட்டு கருப்புசாமி பாட்டு பாடுறேன் உறுதியாக அன்பளிப்பளித்த மதிப்புக்குரிய அன்பு ஐயா மம்மலை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய எனது உடன்பரவா சகோதரர் அழகர் அவர்கள் குடும்பத்திற்கு எனது குடும்பம் மட்டுமல்ல எங்களது தமிழ்நாடு நாடக சங்கம் அத்தனை பேரும் அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது பாடலை பாராட்டி அன்பளிப்பு அளித்த ஒளிபெருக்கி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றி 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 நிறுவனத்தாக்கி கொள்கிறேன். இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு இயற்கை காட்சியை வர்ணிச்சாச்சுன்னாலும் கூட இப்பேற்பட்ட இந்த இடத்துல இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு ஒளிபிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. ஏதாவது சத்தம் கிடைக்குமா என்று எண்ணி பார்க்கும்போது சத்தம் எப்பேற்பட்ட கானம், அற்புதமான கானம். ஆனந்தம் சோ என்று
பாடுகின்றாலே யாராக இருப்பார் அந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானை பிரணவ மந்திரத்தை ஒலித்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த குரலோசைக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒருவேளை மான்மகளாக இருப்பாளோ இல்லை மயில் மகளாக இருப்பாளோ இல்லை மாஞ்சோலை கிளியாகத்தான் இருப்பாளோ என்று எண்ணி பார்க்கும் பொழுது இளநெஞ்சேவா பெண்கள் தேரினில் எங்கும் போய் வரலாம் அட அங்கே பா மஞ்சள் கையால் போய் தொடலாம் மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பம் தோம்பு கோயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பம் தோம்பு கோயிலும் நீதானோ கண்ணை பறிவிடும் அழகோ தேவதையோ கண்ணை பறிவிடும் அழகோ தேவதையோ அங்கம் ஒரு கண்ணை ஒரு மலையில் அன்பை ஒரு கண்ணை அதை உலகின வெள்ளம் அங்கம் தரமாண்டம் மந்தம் அது வந்தை கொடி வருவான் சுகமே வருவான் சுகமே தருவான் மதுவே கண்டாரியவன் நோரியவன் செத்தானே மேலாடி மாங்கனி ஆசை நாடுவே கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி இருந்துட்டாலும் கூட எப்பேற்பட்ட அந்த உறவுகள் இருந்துட்டாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு இப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு நிச்சயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஒளிப்பதிவு வந்திருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? முதலாக ஒரு மேடை ஏறுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தது அன்பு மாமா மணிகண்டை மாமா. சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸ் கோட்ரஸ் நினைக்கிறேன், அந்த இடத்துல மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் உட்காந்து நாடகம் பார்த்தாங்க. கூட போயிருந்தேன், எங்கள் வாத்தியார் கூட போயிருந்தேன். அன்னைக்கு வந்த அன்னைக்கு மாமா தான் சொன்னாங்க, அவனை ஒரு பாட்டு பாட சொல்லுங்க மாமா, எப்படி இருக்குன்னு கேட்போம்னு. அன்னைக்கு மாமாட்ட முதலாக ஒரு பாடலை பாடினேன். அன்னைக்கே சொன்னார் மாமா,
நல்லா பாடுற மாப்பிள்ள அப்படின்னு என்னுடைய அரங்கேற்றத்துக்கு என்னுடைய தேவைக்காக மாமாவை நான் தான் போட்டேன் ரெடி பண்ணி மாமாங்களை வர சொல்லி சித்தப்பா ஒரு நிமிஷம் அப்படி எல்லாம் வர சொல்லி பக்கமேல கலைஞர்களை அற்புதமான முறையில் அமைத்து என்னுடைய அரங்கேற்ற நாடகத்திலே நல்ல பேரும் புகழும் வாங்குறதுக்கு முதல் காரணமே எங்க மாமாதான். நிச்சயமாக என்னுடைய வாத்தியாருடைய பூரண ஆசை இருந்தாலும் கூட அந்த இடத்துல யூடியூப்ல எல்லாம் பதிவு நிறைய வச்சிருந்தாங்க, கருத்து வச்சிருந்தாங்க. அந்த கருத்துல முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மாமா மட்டும்தான். அந்த இடத்துல சின்னஞ்சிறிய கலைஞனாக இருந்தாலும் ஒரு அரங்கேற்ற நாயகனா வந்த சின்ன பிள்ளைக்கு நல்ல ஒரு பின்பலமாக இருந்து பக்கபலமாக இருந்தது மணிகண்டை மாமா மட்டும்தான் அப்படின்னு. ஏன்னா என் உயிர் உள்ளவரை எங்க மாமாவை என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க மாட்டேன். நிச்சயமா நல்ல ஒரு கலைஞன் வந்துட்டா பாட விட்டு வேடிக்கை பார்க்கறது எங்க மாமாதே. ஆமா, ஒரு ஊருக்கு பெருமைன்னா ஏதோ வச்சு தெரியுமா பெருமை? ஒண்ணு ஒரு ஊருக்கு பெருமை இருக்கணும்னா ஒண்ணு அந்த ஊர்ல நல்ல கோவில் காலை அமையணும், இல்ல நம்மளை போல நல்ல நடிகர்கள் அமையணும். ஏன்னா என் ஊருக்கு பெரிய பெருமையா இருக்கு. தெற்கு பெத்தாமட்டி கூலவாள் மாடு மொட்டுவாள் மாடுன்னு அந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். நிஜமாதான் எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட இருந்த மண்ணுல இருந்து அந்த ஒரு இடத்தை காப்பாற்றணும்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா அப்பேற்பட்ட அற்புதமான இப்பேற்பட்ட ரசிகர்களுடைய அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கணும்ன்ற காரணத்தினால இந்த இடத்த சொல்லிக்கிறேன்ற காரணத்தினால வாங்க சபா பேசுங்க. அன்பு தம்பி நவநீத பாராட்டி அரசு கிளிமணி சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை ராஜமணி அவர்கள் ரூபாய் 100, கண்டாங்கப்படியை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் ரூபாய் 100 அன்பளித்தார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க சொன்ன மாதிரி பக்கம் மேல இல்லைன்னா எதையுமே புதிதேன் சொல்றேன். உண்மைதான், பக்கம் மேல இன்றைக்கு அமைஞ்சது நான் கொடுத்து வச்சது. அது நீங்க உண்மையத்தான் சொல்றீங்க, உண்மையை சொல்றீங்க. அதுவும் உண்மையான விஷயம் என்னன்னா இந்த நாடகத்தை தேர்ந்தெடுத்து போட்டு நீங்க தானே. நல்ல அமைப்பாளர்கிட்ட கொடுத்தா நாடகம் நல்லா இருக்கு. என்னன்னே நான் சொல்றது, காசு காட்டி பாக்குறவங்ககிட்ட கொடுத்தா அந்த லட்சணத்துல நாடகம் இருக்கும். என்ன உண்மை இதுதான். அது போக பக்க மேளத்தை நல்ல பக்க மேளமா போட்டு நடிகரை சோடையா போட்டா நாடகம் விளங்காது. பக்க மேளமும் ஈக்குவலா இருக்கணும், நடிகரும் ஈக்குவலா இருக்கணும். இன்னைக்கு வந்திருக்க பப்புனா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், வள்ளியா இருக்கட்டும், நாரதா இருக்கட்டும், வந்திருக்க முருகன் முதற்கொண்டு இருக்கணும். திறமையான நடிகரை போட்டதுக்கு முதல்ல இவருக்கு கைதட்டி. ஆனா நாடகத்தை கொண்டு போறது யாரு? பக்கம் மேலதான். மறுபடியும் சொல்றேன், நன்றி 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 நன்றி. இருந்துட்டாலும் கூட காலதாமதம் காரியங்கள் என்பார்கள். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் என்னோட தாயை பற்றி ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிவிட்டு சந்திக்க வேண்டியவங்களை சந்திக்கின்ற காரணத்தினால இந்த பாடலை பாசாங்கரையை சேர்ந்த சச்சின் தம்பி அவர்களும் தெற்கு பெத்தாம்பட்டியை சேர்ந்த ஹரி அவர்களும் இந்த பாடலை பாட சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அன்பு வேண்டுகோளுக்காக இந்த பாடலை பாடிவிட்டு எனது கலைப்பணியை துவக்குகிறேன். நாராயணா பேத்தம் ஹலோ பெத்த மனசு சுத்தந்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தந்திலும் பித்தமடா, தெய்வம் அது தாய்க்கும் கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதா. தாய்க்கும் கீழதா,
தாயும் அவளை போல் யாரும் இல்ல ஊரிலே தாயி யாரு தாயி யாரும் இல்ல போதா தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாழ அவளே உலகம் அதை நீ உணர்வு பெற்ற மனசு சுற்றத்தில் மிச்சமடா பெற்ற மனசு பெற்றத்தில் மிச்சமடா மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள்தான் மரமோ செடியோ தனி மட்டும் உண்மைதான் பலவித மரங்கள் என்ன மரத்தில கிளைகள் என்ன மரத்தில் தொட்டியில் ஒவ்வொன்றும் வேறுதான் கனியாய் இருப்பதால் மிளகாய் இணைக்குமா காயாய் இருப்பதால் கொய்யா தகக்குமா நல்லவன் வயசு திறந்தா நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா அவனே மனிதன் அதை நீ உணர்வு மித்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா இந்த பித்த மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வமாக தாய்க்கு கீழதா எங்கள் தாயவடு சாமிக்கு மேலதா தெய்வம் இந்த தாய்க்கு கீழதா எங்கள் தாயவடு சாமிக்கு மேலதா நன்றி 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 கைதட்டி பாராட்டிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி இருந்துட்டாலும் கூட காலதாமதம் காரியங்கள் என்பார்கள் யாரோ ஒரு அறுவன் அங்குமிகமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றான் அன்னவனையும் சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால சுந்தரம் நிறைந்த தொம்பும் பொன் சிறந்த மங்கை இவள் அந்தரம் இருந்த தேவர் துணிவி மூலங்கள் வரும் எங்கள் மனங்கள் எங்கள் கந்தசாமியே சோமனையு சமூகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாங்கள் கண்டு மாடுவே